ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். விஜய் காவேரி ஒரு வழியாக ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறது இன்றைக்கான ப்ரொமோவில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும், அடுத்து என்ன மாதிரிலாம் பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறது இந்த ப்ரொமோவை பார்க்கும்போதே ரொம்ப தெளிவாக புரிஞ்சு போச்சு. ஏன்னா வெண்ணிலாவுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாத நேரத்தில் கூடவே இருந்தால் பழசெல்லாம் ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுனால இப்போ வீட்டுக்கே விஜய் வந்து வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வர போகிறாரு. காவேரி அதை பார்த்து ரொம்பவுமே கோவப்பட போகிறாங்க. ஏன்னா இன்றைக்கி ப்ரொமோவில் பார்க்கும்போதே வெண்ணிலாவை பற்றி பேசின கொஞ்ச நேரத்திலே எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு தான் எந்திரிச்சு போனாங்க. அதை வந்து விஜய் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டாலும், இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாலும் ஒன்றா இருந்தாலுமே போதும். ஆனால் இதெல்லாம் சந்தர்ப்பமாக பயன்படுத்தி ராகினி கண்டிப்பாக காவேரி அப்பப்போ ரொம்பவுமே வெறுப்பேற்றுவாங்க. அதனால் ஒரு கட்டத்தில் கோவப்படுற காவேரி வந்து விஜய் விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஸ்டோரி கொண்டு வராமல் விட மாட்டாங்க. ஏன்னா நம்ம பிரவீன் சாரை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே வந்து நம்மளை எமோஷனில் ரொம்பவுமே அப்படியே பயங்கரமாக இரிட்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். இவர் முன்னாடி எடுத்த எல்லா சீரியலும் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் அடுத்தடுத்து ஸ்டோரி அப்படி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ அடுத்து நாளைக்கான எபிசோடு, அடுத்த வாரத்துக்கான எபிசோடு என்ன சுவாரஸ்யம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வழக்கம் போல தான் குமரன் வந்து செலிபிரிட்டியாக மாறிடுவார். அவர் கலந்துக்கிற அந்த ப்ரோக்ராமில் அந்த இதில் வந்து காம்படிஷனை பார்க்குறதுக்கு எல்லா ஹோல் ஃபேமிலியில் இருக்கவங்களாம் போவாங்க. இதெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் வந்த ஃபோட்டோ. ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் வந்த ஃபோட்டோ எல்லா அந்த எபிசோடுமே ஏறக்குறைய வந்துட்ட மாதிரி தான் இருக்குது. இப்போ காவேரியும் விஜய் வந்து பார்த்துட்டாரு, நாளைக்கான எபிசோடில் பார்த்துருவார். ஆனால் ஏற்கனவே பிரவீன் சார் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஞாயிற்றுக்கிழமை வர ப்ரொமோ வந்து உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அப்படி என்ன சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி ப்ரொமோ வரப்போகுது, அதாவது அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரியாக இருக்க போதா, அடுத்த வாரத்தில் ஸ்டோரியில் வந்து விஜய் காவேரி பிரிகிற மாதிரி ஏதாவது இருக்கிறத வந்து அதாவது ப்ரொமோவை கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணுவாரா, அப்படிங்கிற சர்ப்ரைஸுங்கிறத விட இரிட்டேட் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. அப்படி இல்லாட்டி நார்மலாக வந்து குமரன் வந்து பெரிய செலிபிரிட்டியாக மாறுறத வந்து ப்ரொமோவை கொடுத்து நார்மலாக முடிச்சாங்கன்னாவே சூப்பராக தான் இருக்கும். ஏன்னா கடந்த ஒரு வாரமாக விஜய் காவேரியை பிரித்து வச்சதுக்கே நிறைய பேர் வந்து அப்படியே கமெண்ட் செக்ஷனில் வந்து இனிமேல் சீரியலே பார்க்க மாட்டாங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது யாருமே விரும்புறதில்ல. விஜய் காவேரி ஒன்றா இருக்கணும், அவங்க சண்டை போட்டுக்கிட்டாலும் பரவாயில்ல, கோவமாக இருந்தாலும் ஒன்றா இருக்கிறது தான் எல்லாம் விரும்புகிறாங்க. இந்த மாதிரி வந்து கண்ணாமூச்சி ஆட்டம், தாத்தா சொல்கிற மாதிரி கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடுறது வந்து ரொம்ப இரிட்டேட்டாக தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி சுவாரஸ்யமாக அடுத்த கட்டமாக ஸ்டோரியை கொண்டு போகிறாங்க அப்படின்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.